இட்லி லெமன் தோசை. சாமி என்ன அரை லெமன் தரவா? வா இட்லி லெமன் சாதம் தோசை வடை. வா இட்லி லெமன் சாதம் தோசை சாப்பிடுங்கண்ணா. சாம்பார் கூடவா? சரி. வா இட்லி லெமன் சாதம் தோசை சாப்பிடுங்க சாமி. ஆனா இட்லி லெமன் சாதம் தோசை. மேற்கு சித்திர வீதியில 30 வருஷமா கடை வச்சிருக்கேன். 96ல் ஆரம்பிச்சேன். காலையில தான் போடுவேன். டைம்லாம் போட மாட்டேன். ஆமா, மில்ல ஒர்க் பண்ணி 30 வருஷம். இப்ப அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஏதோ சம்பளத்துக்கு வண்டி ஓடும், அவ்வளவுதான். தரேன் சாமி. ஆமாடா, இல்லை உளுந்தோட தான் இருக்கு. நல்லா முறுமுறுன்னு இருக்கும், சூப்பரா இருக்கும். வா இட்லி லெமன் தோசை. ஹாய் ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் தான் உங்கள் எம்.எஸ். சூர்யா. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த தாத்தாவை நீங்கள் பார்க்காம இருந்திருக்கவே மாட்டீங்க. அவர் தாங்க இந்த படிக்கடை தாத்தா. இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு இவர் வயசில் உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்குமான்னு தெரில. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சன்னதியில் கடந்த 30 வருஷமாக இந்த கடை நடத்தி வராரு. அளவான விலையில் தரமான உணவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் காலையில் 8:30 மணிக்கு கடை தொடங்குற இவர் தன்னை சுற்றி இருக்கிற முடியாதவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கும் மதுரையில் இருக்கிற நிறைய பேருக்கு இவர் ரொம்ப ஃபேவரட்டான தாத்தாவா இருக்கிறாரு. தோசை வடை. சாமி சாப்பிடுங்க. இட்லி லெமன் சாதம் தோசை வடை. என் பேர் ஜனார்தனன். கிட்டத்தட்ட 25-30 வருஷமா அந்த மேல கோபுர வாசல்ல கடை வச்சிருக்கேன். காலையில 1 hour தான். 8 to 9:30 எல்லாம் ஐட்டம் நான் கொஞ்சமா கொண்டு வந்து காலி பண்ணி போயிடுவேன். எல்பிஜி கஷ்டம்தான். இப்போ கொஞ்சம் அளவை குறைச்சிக்கிட்டேன், வேற பிரச்சனை இல்லை. எல்பிஜி வந்துச்சுன்னா டக்குன்னு அளவை கூட்டிடுவேன். வா சாமி. என் வயசு 71 ஆகுது. சீரன் சாமி. வேலை மில்ல ஒர்க் பண்ணேன் 30 வருஷம். முதல் மில்ல ஒர்க் பண்ணி இப்போ வந்து இந்த டிஃபன் சென்டர் வச்சிருக்கேன். சும்மா பார்ட் டைம் மாட்டோம். காலையில் 1 hour தான் போட்டு முடிச்சுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட்டில் தான் இருப்பேன் வீட்டில். இட்லி லெமன் தோசை வடை. ரெகுலர் கஸ்டமர், கோயில் ஸ்டாப்பு, அதிகாரிகளாம் சாப்பிடுவாங்க. இந்தாங்க இந்தாங்க சாமி, வாங்க. இந்தாங்க. வா இட்லி லெமன் தோசை. சாமி என்ன அரை லெமன் தரவா? வா இட்லி லெமன் சாதம் தோசை வடை. வா இட்லி லெமன் சாதம் தோசை சாப்பிடுங்கண்ணா. சாம்பார் கூடவா? சரி. வா இட்லி லெமன் சாதம் தோசை சாப்பிடுங்க சாமி. ஆனா இட்லி லெமன் சாதம் தோசை. மேற்கு சித்திர வீதியில 30 வருஷமா கடை வச்சிருக்கேன். 96ல் ஆரம்பிச்சேன். காலையில தான் போடுவேன். டைம்லாம் போட மாட்டேன். ஆமா, மில்ல ஒர்க் பண்ணி 30 வருஷம். இப்ப அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஏதோ சம்பளத்துக்கு வண்டி ஓடும், அவ்வளவுதான். தரேன் சாமி. ஆமாடா, இல்லை உளுந்தோட தான் இருக்கு. நல்லா முறுமுறுன்னு இருக்கும், சூப்பரா இருக்கும். வா இட்லி லெமன் தோசை. சமையல் நான் தான் பண்ணிக்குவேன். எல்லாத்தையும் நான் தான். ஆள் திரை கதை வசன் டைரக்ஷன் நான் தான். ஆமா, அது டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அது மிக்சிங்ல இருக்கு எல்லாமே. எல்லாம் அளவு கரெக்டா இருக்கணும். மிக்சிங் பண்றது சரியா இருக்கணும். ஆமா, எல்லாம் வீட்டு சாப்பாடா நல்லா இருக்கும். எதுவும் கலப்படம் இருக்காது. ஆமா சாமி, யாராச்சும் முடியாத வந்தா ஒரு சாப்பாடு 4 இட்லி கொடுத்துருவேன், சாப்பிடுவாங்க. அது கணக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். யாராவது டோனர் வந்தாலும் வாங்கி தருவாங்க, அதோட முடிச்சுக்கிறது. மற்றபடி நிறைய பேர் வருவாங்க, டோனர் வருவாங்க. இந்த அவெல்லாம் சாப்பிட்டு காசு தரும், அப்புறம் நான் கொடுத்துருவேன். டோனர் வந்தா சாப்பிட்டாலும் கேட்பாரு, இல்லை சாப்பிடலங்க, அப்போ 50 ரூபா கொடுத்து போயிடுவாரு. வீடு எங்க தெற்கு பெருமாள் மேசிதில் இருக்கேன். பூக்கார சந்து வானே, பூக்கார சந்தில இருக்கேன். இட்லி லெமன் ரைஸ் தோசை, இட்லி லெமன் சாதம் இருக்கு, வாங்க. இட்லி லெமன் சாதம் வாங்க. கணேசனே வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன நிறைய பேர் கோயம்புத்தூர், இப்ப கோயம்புத்தூர் வந்து இருக்காரு. இந்தாங்க நீங்க எடுத்தாரு தெரியுமா? அவர் என்னமோ கருணா டிவியே என்னமோ சொன்னாரு. வடை வச்சிரவா? 2 பிளேட்டு
வாங்க உங்க நண்பரை கூட்டி வந்திருக்கீங்க. வா இட்லி லெமன் தோசை, இட்லி லெமன் சாதம் சாப்பிடுங்க. இன்னொன்று தரேன். வானா இட்லி லெமன் சாதம் வடை அதே போல கொடுத்துறேன். லெமன் சாதம் தாமா. வா இட்லி லெமன் சாதம் தோசை. வானா இட்லி லெமன் சாதம். வானா இட்லி லெமன் ரைஸ். இந்தாங்க சாமி சாப்பிடுங்க உட்காந்து. இட்லி லெமன் சாதம் தோசை வடை. பேர் அஜித் குமார். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பண்ணுறோம். பார்த்துருக்கோம் வீடியோவில், ஆனால் ஸ்பெசிஃபிக்காக வந்ததில்லை. சரி இன்னைக்கு சும்மா காலையில் வந்தப்போ பார்க்கலாமான்னு பார்த்தோம். நல்லா இருக்குது, சட்டிலாக இருக்குது, நல்லா இருக்குது. எதுவும் என்ன சொல்ல, எதுவும் நெஞ்சரிச்சல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஏன்னா யாருமே இவ்வளோ ஸ்டபனாக இருந்து ஒர்க் பண்ணி தானே சுயமாக ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணுங்கிற தாட்லாம் வந்து இருக்கிறது வந்து இட்ஸ் சம்திங் ரியலி அப்ரிஷியேட். நல்லா இருக்குது, சப்போர்ட் பண்ணு கண்டிப்பாக எல்லாருமே. ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப இப்போ மசாலாஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, சட்டில் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே அடுத்த ஒரு லிவிங்க்கு அப்படியே போயிடலாம். இதனால எதுவும் ப்ரைஸ் தெரில, நாமினல் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பில் பே பண்ணல, அதனால தெரில. மற்றபடி எல்லாமே நல்லா பொங்கல் தான் போடுறேன். இப்போ வெண் பொங்கல், தக்காளி சாதம், லெமன் சாதம், புளியோதரை. மத்தியானம் கிடையாது சாமி, காலையில் 1 hour தான் சாமி. மத்தியானம் போட மாட்டேன். வா இட்லி லெமன் ரைஸ். வாங்க சாமி சொல்லுமா. சரி வாங்க. 2 இட்லி சாப்பிடவாமா? சரி பாப்பாக்கா கொடுங்க முத. வேற தட்டு. வா இட்லி லெமன். நீங்க சாப்பிடுனா சாப்பிடுங்க உட்காந்து. சரி வா, கூட்டம் இல்லை, சாப்பிட்டு போகலாம் அழகா. இந்தாங்க சட்னி ஊற்றவா? சாம்பார் ஊத்திடுறேன், சாப்பிடுங்க. ரைட், ஓகே ஓகே. போது சாப்பிடுங்க. 20 ரூபா கொடுங்க. 20 ரூபா. இட்லி லெமன் ரைஸ் தோசை வடை, இட்லி லெமன் சாதம் 20 ரூபா. வாங்க ஏன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்ப பொம்மை வாங்கி தருவேன். இட்லி லெமன் சாதம். வா சாமி. இட்லி லெமன் ரைஸ், இட்லி லெமன் சாதம். என்ன சார் சாப்பிடுறீங்க? இட்லி லெமன் சோறு. உட்காருங்கம்மா. இட்லி தரவா லெமன் தரவா? வடை இருக்கு, உளுந்த வடை. இட்லி லெமன் சாப்பிடுவீங்க. சரி இட்லி தரவேன். வா இட்லி லெமன் சாதம். அழக்கூடாது, பொம்மை வாங்கி தருவேன். வா இட்லி லெமன் சோறு. சரி சாப்பிடுங்க, அப்புறம் பேசுவோம். வா இட்லி லெமன் சாதம். இதான் சாமி ஒரு ஆள் சாப்பிடுங்க. சாம்பார் இருக்கு, வாங்கிக்கிங்க, சாப்பிடுங்க. வா இட்லி லெமன். வா சாமி இட்லி லெமன் சாதம். சரி அடுத்து வைக்கிறேன். 4 இட்லி முதல் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். நான் உங்க எம்.எஸ். சூர்யா.